நேற்று அலரி மாளிகையில் கட்சிகளை கண்டதும் வியப்படைந்ததாக முன்னாள் அமைச்சர் வின்சென்ட் டயஸ் தெரிவிக்கின்றார். கடந்த காலங்களில் அலரி மாளிகையின் நிலைமையை தொடர்பான நினைவுகளை மீட்டியே அவர் இதனை குறிப்பிட்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. பின்னர் இந்த குழுவினர் அலரி மாளிகையில் உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உள்ள விடயங்களை பார்வையிட்டனர். இன்று அலரி மாளிகையின் நிலைமையையும் அன்றைய ஆட்சியாளர்கள் அலரி மாளிகையை வைத்திருந்த விதத்தையும் ஒப்பிட்டு முன்னாள் அமைச்சர் வின்சென்ட் டயஸ் கருத்து வெளியிட்டார். பண்டாரநாயக்க தம்பதியர் பிள்ளைகளுடன் அலரி மாளிகையில் இருந்த காலம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர்கள் அலரி மாளிகையில் வாழ்ந்தாலும் அது பெரிய அளவில் பேசப்படவில்லை. அதன் பின்னர் டட்லி சேனாநாயக்க, பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அலரி மாளிகையை பாவித்தனர். நேற்று நான் அலரி மாளிகையின் சில காட்சிகளை பார்த்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடன் இன்னும் சிலரும் இருந்தார்கள். இந்த அரசு தலைவர்கள் எவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு காரணம் இந்த தலைவர்களை சுற்றியிருந்த அமைச்சர்கள், உறுப்பினர்கள் அவர்களை தேவையை விட உயர்த்தி வைத்தமைதான் இதற்கு காரணம். அவரை அரசியல் தலைவராகவோ மக்களின் சேவையாளராகவோ அல்லாது மன்னரை போன்று உயர்த்தி வைத்தார்கள். அலரி மாளிகையிலிருந்து வெளியே செல்வதற்கு நினைக்காத அளவிற்கு இவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று எனக்கு தோன்றுகின்றது. නොසිතපු විදියටයි ජීවත් වෙලා තියෙන්නේ කියලා මට හිතන්නේ.